எல்லாருக்கும் சாவு வரதான் போகுது. என்ன கேட்டா பிளட் கேன்சர், அதுலயும் கொடிய ஏப்ளாஸ்டிக் அனீமியா வேகமா கொல்லக்கூடியது மாதிரி ஒரு ஆண்டவன்ட்ட ஒரு மிகப்பெரிய வரம் இருக்க முடியாது. மாஸ்டர், இந்த பிளட் கேன்சர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிய வந்தது எப்போ? முதல்ல இதோடைய வீரியம் என்னவா இருக்கும், அதை பத்தி? 7 நாளைக்கு முன்னாடி. 7 நாள். ஒரு நாள் வாழணும்னா கூட 2 பாட்டில் பிளட், 1 பாட்டில் பிளேட்லெட் கொடுக்கணும். அப்பதான் இன்னும் ஒரு நாள் வாழலாம். இவர் வந்து பிளட் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். ஆனா 30 வயசுக்கு மேல 40 வயசுக்கு மேல அது ஒர்க் ஆகாது. அதுவும் பண்ண முடியாது. இப்போ இந்த பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது, பாசிபிலிட்டி என்ன பாசிபிலிட்டி? ஒருவேளை 10 நாள் நான் உயிரோடு இருக்கிறாருன்னா அங்கே அந்த 10 நாள் ஏதாவது சாதனை பண்ண பார்ப்பேன். ஸோ அவ்வளோ லேஸில் போகிற ஆள் நான் கிடையாது. அதே மாதிரி மனசு உடஞ்சி ஐயோ குய்யோ முறைய சொல்கிற ஆள் நான் கிடையாது. கராட்டே வீரன். அதாவது கையில் 101 கார் ஏறின பிறகு, கையில் 6 எலும்பு உடைஞ்ச பிறகு, உடஞ்ச எலும்போட 5000 ஓடுகள் 1000 செங்கற்களை உடைச்சிருக்கேன். எனக்கெல்லாம் கேன்சர்லாம் அடி பின்னிரு போயிடுவாங்க. அது வந்து கவலையே கிடையாது பாஸ். கேன்சர் அது முன்னாங்கடியாது. எதுக்கும் பயப்படாத ஆள். என்ன ஒரு தூக்கம் மாதிரி தான். இறந்து போன பிறகு இதே இதுல வந்து என்னோட பாடி இருக்கணும். உங்க உருவ சிலை செய்ய சொல்லி பேசிட்டு இருந்தீங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஸோ எனக்கு புத்தனை ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து சரித்திரத்தை பாத்தீங்கன்னா புத்தர் 2025 திரும்பி வர்றாருன்னு இருக்கு.